Good evening, students. இன்னைக்கு நம்ம 7th standard mathsல geometry lesson already நம்ம last classே வந்து mostly complete பண்ணிட்டோம். Last ஒரு 2 problemsக்கு உங்களுக்கு construction எப்படி அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டியதாக இருந்தது. கரெக்டா? construction எப்படி அப்படிங்கிறது மட்டும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தோம். கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு அந்த லாஸ்ட் 2 சம்ஸ்க்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் வந்து ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ் அப்படின்னா என்ன, இஎஸ்ஏஎஸ் அப்படின்னா என்ன, ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா என்ன, அதாவது பக்கம் 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 கோணம் பக்கம் கோணம் பக்கம் கோணம், இந்த கான்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிளுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம், சிமுலேஷன்ல ரீகேப் பண்ணிடலாம். ஓகேங்களா? சிமுலேஷன்ல வந்துட்டு எல்லாமே ட்ரையாங்கிள் என்னென்ன நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இன்னைக்கு பாடத்துக்கு போலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜெனரல் கொஸ்டினா நம்ம பார்க்க போறது இட்ஸ் ரிலேட்டட் டு ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த கான்க்ருவன்சியோடைய டாபிக் வந்து ரீகேப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த லெசனுடைய எம்சிக்யூ இருக்கு. அந்த ஒரு 7வது கணக்குக்கு நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 சம்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம்னா இந்த எம்சிக்யூ பார்த்தோம்னா இந்த பாடம் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸ்ல ஐ மீன் நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கறது சயின்ஸ் ரிலேட்டட் 5 கொஸ்டின்ஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க திருப்பி ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. What is the hardest natural substance on earth? Diamond. What is the hardest natural substance on earth? Is diamond. Which organ in the human body pumps blood? Heart. Which organ in the human body pumps blood? What is the speed of light? Approximately 3 lakhs kilometer per second. What is the speed of light? Is approximately 3 lakhs kilometer per second. What is the boiling water? Is 100 degrees Celsius or 212 degree Fahrenheit. Which vitamin is produced when skin is exposed to sunlight? Vitamin D. Which vitamin is produced when skin is exposed to sunlight? Vitamin D. ஓகேங்களா? எஸ். சரி, நம்ம இப்ப வந்து கான்க்ருவன்சியோடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத சிமுலேஷன்ல ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். Side. ABC is equivalent to PQ. ABC is congruent to PQR. அதாவது இந்த ABC பச்சை கலர் முக்கோணத்தை தூக்கி இந்த வயலட் கலர்ல போட்டீங்கன்னா அப்படியே அச்சடிச்ச மாதிரி உட்காரணும் இல்லையா? அப்படி உட்கார்ந்தா இது பக்கம் கோணம் பக்கம் 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 என்றதை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம இல்லையா? இப்ப ஏபி வந்து உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா பிசி வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா அதே மாதிரிதான் அங்க பிக்யூ கியூஆர் பிஆர் எல்லாமே வரணும். ஏபி பார்த்தாச்சு, பிசி பார்த்தாச்சு, ஏசி பாக்குறோம், அதுவும் 3 சென்டிமீட்டர்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது பிக்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 3 சென்டிமீட்டர்ஸ் தான். அடுத்தது கியூஆர் அப்படிங்கிறோம், கியூஆர் இஸ் ஆல்சோ 3 சென்டிமீட்டர்ஸ் தான். அண்ட் பிஆர் பாருங்க, பிஆர்லயும் நான் ஸ்கேல் வைக்கிறேன், தட் இஸ் ஆல்சோ 3 சென்டிமீட்டர் இல்லையா? சரி, இப்போ ஏபிசி ட்ரையாங்கிளுடைய இருக்கக்கூடிய சைட்ஸ் அப்படியே டிட்டோ பிக்யூஆர் ட்ரையாங்கிள்ல இருக்கு. சோ அப்ப இது வந்து என்ன ஆகும், கான்க்ருவன்சியா ஆகுமா ஆகாதா, அததான் இப்ப பார்க்க போறோம். ABC cover PQR? Yes, triangle ABC cover triangle PQR. Are 3 sides of triangle ABC equal to the corresponding 3 sides of PQR? Yes. எல்லா sides equal தானே? So, if the 3 sides of one triangle are equal to the
three corresponding sides of another. இங்க ஏபினா இங்க பிக்யூ, இங்க பிசினா இங்க கியூஆர், இங்க பிஆர்னா இங்க ஏசி. corresponding sides of another triangle. Then the triangle proven by the SSS rule, that is triangle ABC is congruent to triangle PQR. இப்ப எதுக்காக இதை நான் உங்களுக்கு ரீகேப் பண்றேன் அப்படின்னா MCQ டெஸ்ட் இருக்கு. அடுத்தது RHS, அதாவது செங்கோண முக்கோணம் கர்ணம். கரெக்டுங்களா? செங்கோண முக்கோணம் கர்ணம் பக்கம். செங்கோணம் கர்ணம் பக்கம், அது அப்படிதான் பிரிப்பாங்க. ரைட் ஆங்கிள் ஹைபாட்டன்யூஸ் சைடு. ஓகே, RHS. சரி, ஷோ ஸ்கேல் ஏசி. ஏசி மேல ஸ்கேல் வைக்கிறேன், எவ்வளவு காட்டுது? 4 சென்டிமீட்டர் காட்டுதா? எஸ். அடுத்தது ப்ரொடெக்டரை வந்து பில வைக்கிறேன். பில வச்சேன்னா ஆங்கிள் என்ன வருது? 90 டிகிரி இல்லையா? ஓகே, கரெக்ட். ஷோ ஸ்கேல் பிசி எவ்வளவு சென்டிமீட்டர் வருது? 3 சென்டிமீட்டரா? எஸ். இப்போ ஆங்கிள் ஷோ ஸ்கேல் பிஆர். பிஆர் மேல வைக்கிறேன், என்ன? சோ ஏசி, இங்க ஏசியும் இங்க பிஆரும் ஈக்குவலா? சரி, கரஸ்பாண்டிங் சைடா? எஸ். இங்க ஏசி ஹைபாட்டன்யூஸ், அங்க பிஆர் ஹைபாட்டன்யூஸ். சோ அதுல எந்த சரி, ஷோ ப்ரொடெக்டர் ஆன் கியூ. கியூ மேல வச்சா இங்க என்ன வருது? 90 டிகிரி. எஸ். ஷோ ஸ்கேல் கியூஆர் 3. Does triangle ABC cover triangle PQR completely? அப்படியே தூக்கி போட்டா அதே உட்காருதா? எஸ். Are hypotenuse AC and side BC of triangle ABC equal to the corresponding hypotenuse PR and side QR of triangle PQR? கரெக்டா? எல்லாமே சேமா வருதா? எஸ். Conclusion: if the hypotenuse and one side of a right angle triangle are respectively equal to the hypotenuse and one side of another right angle triangle, then the triangles are congruent by RHS rule. That is, triangle ABC is congruent to triangle PQR. So protector C, இது என்னது? AAA, ASA, angle side angle. சோ இது கோணம்ல. ஷோ ப்ரொடெக்டர் ஆன் சி. சில வச்சா எவ்வளவு வருது? 40 டிகிரி. ஷோ ப்ரொடெக்டர் ஆன் பி. பில வச்சா எவ்வளவு வருது? 100. ஷோ ஸ்கேல் பிசி 3 சென்டிமீட்டர். ஷோ ப்ரொடெக்டர் ஆன் ஆர். ஆர்ல வச்சா எவ்வளவு வருது? 40. ஷோ ப்ரொடெக்டர் ஆன் கியூ. கியூல வச்சா 100. கியூஆர் வந்து 3 சென்டிமீட்டர். சோ triangle ABC cover triangle PQR. ஆமா. Two angles are and the included side of one triangle equal the other triangle. Yes. If two angles and the included side of a triangle are equal to two corresponding angles and the included side of another triangle, angles are congruent by ASA rule. கோணம் பக்கம் கோணம் என்ற சர்வசமத்தன்மையை இருக்கிறது. கரெக்டா? எஸ். சோ எது பார்த்தோம்? SSS, பக்கம் பக்கம் பக்கம், செங்கோணம் கர்ணம் பக்கம், கோணம் பக்கம் கோணம். அடுத்தது SAS, சைடு ஆங்கிள் சைடு, பக்கம் கோணம் பக்கம். மொத்தமே 4 கண்டிஷன் தான். இந்த 4 கண்டிஷனும் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ
ஸோ இது உங்களுக்கு லைவா சிமுலேஷன்ல பார்க்கும்போது இன்னுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 3 கிடையாது, 3.4 1 2 3 3.3 3.3 ப்ரொடெக்டர் ஆன் பி. பில வச்சா 40 டிகிரி ஆங்கிள். ஷோ ஸ்கேல் பிசி. த்ரீ பாயிண்ட் த்ரீ இல்லையா? பிக்யூ கியூல வச்சாச்சுன்னா 40 ஆங்கிள் வந்து 40. கியூஆர் வச்சாச்சுன்னா 3. So does triangle ABC cover triangle PQR? Yes. Two sides and the included angle of one triangle equal other triangle? Yes. Two triangles are congruent by the SAS rule if two sides and the angle included between them in one of the triangles are equal to the corresponding sides and the angle included between them in the other triangle. That is, triangle ABC is congruent triangle PQR. இந்த SAS ரூல் படி உங்களுக்கு ஒரு பக்கம், ஒரு கோணம், மற்றொரு பக்கம் மூன்றும் மற்றொரு ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு சர்வ சமமானது. சர்வ சமம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ரூபாய் நோட்டு தான் சர்வசமத்துக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்க ரூபாய் நோட்டை வந்து எப்படி இது பண்ணி வச்சாலும் 1 இன்ச் கூட அது சேஞ்சஸே இருக்காது ரூபாய் நோட்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் ரூபாய் நோட்டும். ஸோ அந்த சர்வசமத்தன்மைக்கு அக்யூரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல ரூபாய் நோட்டு தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அதை நீங்க மறக்கவே மறக்காது. அது எப்பவுமே நமக்கு மறக்காது. ஏன்னா நம்ம ரூபாய் நோட்டு வந்து நம்ம பார்க்குவோம், டெய்லியுமே பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால அது நமக்கு மறக்கவே மறக்காது, நமக்கு மைண்ட்லயும் இருக்கும். சர்வசமம்னா இந்த இதை தூக்கி அதுல போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கணும். அதுதான் சர்வசமத்தன்மை அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்ப நான் வந்து 4.2 எக்ஸசைஸ்ல 8வது கேள்விக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். அதுக்கு 7வது கேள்வி பார்த்தோம். 8வதுல ஒரு கேள்விக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வித் கிவன் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் வந்து ரஃப் டயக்ராம் போட்டுடுறேன். அப்புறம் மெயின் டயக்ராமும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிஆர் ஒரு 7.8 சென்டிமீட்டருக்கு வரையணும். அடுத்தது வந்து பில வச்சு ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு வரையுங்க. ஓகேவா? அடுத்தது அதை வந்து 60 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்ல வச்சு 35 டிகிரிக்கு ஒன்னு கட் பண்ணுங்க. இதுக்கு வந்து என்ன நேம் கொடுக்குறீங்க? Q அப்படின்னு நேம் கொடுக்குறீங்க. இது 60 டிகிரி ஆங்கிள், இது வந்து 35 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் பி கியூ ஆர் எக்ஸ் ஒய் 60 35 7.8 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன்.
ரொம்ப சிம்பிள் டயக்ராம், சிம்பிள் விஷயம். இதோட இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகுது. இங்க நீங்க இந்த 3 கண்டிஷன்ஸ் பாத்தீங்க இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடத்துல. Draw a line marked P and R. P and R on the line such that PR is equal to 7.8 centimeter. At P, drawn a ray PX making an angle of P with PR. 3 ஸ்டெப்ல முடிச்சிருங்க. ரொம்பலாம் எடுக்காதீங்க. At R, drawn another ray RY making an angle of 35° with PR. Mark the point of intersection of the rays PX and RY as Q. இப்போ PQR is the required triangle. அவ்வளவுதான் முடிஞ்சுது. 3 உங்களுடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருங்க. அதுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இழுத்துட்டு போகாதீங்க. 3 ஸ்டெப்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ். எம்சிக்யூக்கு வரோம். எம்சிக்யூ வந்து இன்னைக்கான இந்த பாடத்துக்கான எம்சிக்யூ. ஓகேவா? சரி. கொஸ்டின் நம்பர் 1 பாடம் 4 வடிவியல். இரு தள உருவங்கள் சர்வசமம் எனில் அவை dash. If two plane figures are congruent, then they have dash. Option 1 சம அளவுடையவை same size. Option 2 சம வடிவம் உடையவை same shape. Option 3 சம கோண அளவு உடையவை same angle. Option 4 சம அளவும் சம வடிவமும் உடையவை same shape and same size. Question number 2. பின் வருவனவற்றுள் எது தள உருவங்களின் சர்வசமத்தன்மையை சோதிக்க பயன்படுகிறது?
Which of the following methods are used to check the congruence of plane figures? Option 1 நகர்த்தல் முறை translation method. மேற்பொருத்தும் முறை சூப்பர்பொசிஷன் மெத்தட். பதிலிடும் முறை சப்ஸ்டியூஷன் மெத்தட். நகர்த்தி பொருத்தும் முறை டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட். சர்வசமத்தன்மையை உருவாக்குவதற்கு என்ன பண்ணோம்? இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் சிமுலேஷன்ல. ஒரு முக்கோணத்தை தூக்கி இன்னொரு முக்கோணத்து மேல தூக்கி அப்படியே போட்டோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? நீங்களே சொல்லுங்க. இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு ஆன்சர். Question number 3. எந்த கொள்கையின்படி இரு முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்களாக அமையா? Which of the following rule is not sufficient to verify the congruency of two triangles? பக்கம் 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 SSS, பக்கம் கோணம் பக்கம் SAS, பக்கம் பக்கம் கோணம் SSA, கோணம் பக்கம் கோணம் ASA. சரி, இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா? அதுல இப்ப நம்ம சிமுலேஷன்ல பார்த்தோம் இல்லையா? அந்த 4ல இல்லாத ஒண்ணு இதுல இருக்கு. அதுதான் வந்து not sufficient to verify the congruency. நானே எல்லா கொஸ்டினுக்கும் ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணம் 115 டிகிரி மற்றும் உள்ளெதிர் கோணம் 35 டிகிரி எனில் முக்கோணத்தின் மற்ற 2 கோணங்கள் dash if an exterior of a triangle is 115 degree and one of the interior opposite angles is 35 degree, then the other two angles of the triangles are dash 60 degree, 65 degree, 80 degree, 65 degree, 70 degree, 115 degree, 60 degree. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நம்பர் 5. ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணம் 70 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவான an exterior angle of a triangle is 70 degree and two interior opposite angles are equal, then measure each of these angle will be dash 110 degree, 120 degree, 35 degree, 60 degree. Question number 6. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் 65 டிகிரி மற்ற 2 கோணங்களின் வித்தியாசம் 45 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள் dash. One of the angles of a triangle is 65 degree. If the difference of other two angles is 45 degree, then the two angles are dash 85 degree, 40 degree, 70 degree, 25 degree, 80 degree, 35 degree, 80 degree, 135 degree. Question number 7. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த கோணங்கள் dash. The angles of a triangle are in the ratio 2:3:4, then the angles are dash 20, 30, 40, 40, 60, 80, 80, 20, 80, 10, 15, 20. Triangle ABC is congruent to triangle PQR. எது சரி? If triangle ABC is congruent to triangle PQR, then which of the following is true?
Option 1, AB equal to QR, BC equal to PR, AC is equal to PQ, angle A equal to angle P. Congruency rule இதுக்குதான் இப்ப காமிச்சேன் நானு. Question number 9. இரண்டு செங்கோண முக்கோணங்களில் ஒரு முக்கோணத்தின் கர்ணமும் ஒரு பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் கர்ணத்திற்கும் ஒரு பக்கத்திற்கும் சமமாக இருந்தால் அவை எந்த அளவுகோலின் மூலம் சர்வசமம்? In two right triangles, if the hypotenuse and one side of one triangle are equal to the hypotenuse and one side of the other triangle, they are congruent by எந்த rule? SSSஆ, SASஆ, ASAவா, RHSஆ? இப்ப ஏன் சிமுலேஷன் காமிச்சேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொன்னுத்துக்கும் கீழே கன்க்ளூஷன் கொடுத்திருந்தாங்களா? லாஸ்ட் கொஸ்டின். இந்த குறியீடு குறிப்பது டேஷ். ஒத்த, சமம், சர்வசமம், இணை. சிமிலர், ஈக்குவல், கான்க்ருவன்ட், பேரலல். இந்த குறியீடு எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம? இந்த பாடமே அதுக்குதான் முக்காவாசி படிச்சிருக்கோம். எதுக்கு? அதோடைய ஆன்சர் எதுவோ அதை எழுதுங்க. கரெக்ட். சரி, நாளைக்கு நமக்கு ஓவரால் MCQ டெஸ்ட் இருக்கு. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. திருப்பியும் நாளைக்கு பிஃபோர் த MCQ டெஸ்டும் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை வந்து வீடியோ வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்க பிஃபோர் டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு தான் நாளைக்கு MCQ டெஸ்ட் வைப்போம். பபிள் ஷீட் இருக்கிறவங்க ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் பபிள் ஷீட் யூஸ் பண்ணுங்க. பபிள் ஷீட் கிடைக்காத சென்டர்ஸ்ல ரூல்டு ஷீட்ல ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதுபடி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ப்ரிப்பேரா வாங்க. ஆன்சர் நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு கூட நமக்கு வந்து இந்த பாடம் முடிந்தது. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.